ஜெபம், தபம், தான தர்மம் என இத்தவக்காலத்திலே பக்தி முயற்சிகளை செய்து இறைவனின் இயேசுவின் அருகில் வர எத்தனிக்கும் அன்பு உள்ளங்களே, இன்று நமக்கு தரப்பட்டுள்ள விவிலிய பகுதி கொடிய குத்தகைக்காரர் உவமை. இவ்வுவமையிலே நிழக்கிலாருக்கு குத்தகைக்காரர் இழைத்த நம்பிக்கை துரோகத்தை நாம் காண்கிறோம். பலமுறை இப்பகுதியை வாசித்து தியானித்திருக்கிறோம். தனக்கு வரவேண்டியதை கேட்டு பணியாளரை நிழக்கிலார் அனுப்பியபோது கொடிய குத்தகைக்காரர்கள் அவர்களை அடித்து கொள்கின்றனர். இறுதியாக அவர் அனுப்பிய மகனையும் கொள்கின்றனர். அந்த எஜமானனைப் போல நம் ஆண்டவர் நமக்கும் பணி பொறுப்பினை அளித்துள்ளார். நம்பிக்கையினை நிலைநாட்ட நமது செயல்முறைகள் எவ்வாறு உள்ளது? நாம் கடமையிலிருந்து தவறும் பொழுது, இறை திட்டத்தை உதறித் தள்ளும் பொழுது நாமும் இத்தவற்றையே செய்கிறோம். நமது பணி வாழ்விலே நம் நிலைப்பாடு என்ன? நாம் எதற்காக, யாருக்காக பணி செய்கிறோம் என்பதை இன்று சற்று அலசி பார்ப்போம். அனைத்தும் யாரிடமிருந்து வந்தது என்பதை சீர்தூக்கி பார்ப்போம். இறையரசை கட்டியெழுப்ப நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் மனதார செய்யும் பொழுது நாம் இறைவனுக்கு உகந்த பணியாளர்களாகிறோம். நம்பிக்கை நம் உறவை வலுப்படுத்துகிறது, இறை உறவில் நிலை பெறச் செய்கிறது. நாம் நம்பிக்கையை இரு கோணங்களில் காணுதல் அவசியம். ஒன்று, இறைவனின் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை, மற்றும் பிறர் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை. மேலும் இறைவன் நம்மீது கொண்ட நம்பிக்கையால் தன்னோடு வாழ தன் திராட்சை தோட்டத்தின் பொறுப்பாளர்களாக நம்மை தேர்ந்து கொண்டார். நமது அழைப்பு என்பது நாம் விரும்பியதால் நமக்கு அளிக்கப்படவில்லை. மாறாக இறைவன் நம்மை விரும்பியதால் அழைத்து கொண்டார். எனவே நமது எண்ணம், சொல், செயல் இவற்றில் அவரின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக நம்மை நாமே மீண்டும் இத்தவக்காலத்தில் தகுதியாக்கிக் கொள்ளுவோம். பொறுப்பாளர்களாக, நல்ல ஊழியர்களாக வாழ முயற்சி செய்வோம். நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என ஆண்டவர் நம்மை மெச்சிக்கொள்ளும் அளவுக்கு நமது வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோம். இறைவா, நாங்கள் எங்கள் நிலையை உணர்ந்து உம்மிடம் எங்களை ஒப்படைக்கின்றோம். எமது பொறுப்புகளை யாம் கடமை உணர்வோடு செய்து உமது நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக வாழ்ந்திட எம்மை பக்குவப்படுத்தியருளும். ஆமீன்.